மறுபடியுமாக இந்த காலை வேளையிலே நாங்கள் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நாங்கள் திரும்பலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் மண்ணில் கேட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முழு உலகமும் மகிழ்ச்சியா இருக்க முடியாமல் காணப்படுகின்றது. சாதாரணமாக உலகத்திலே ஒரு பாவ சந்தோஷம் இருக்கின்றது. அந்த பாவ சந்தோஷத்தில் கூட ஜனங்கள் சந்தோஷப்பட முடியாது இருக்கிறார்கள். சந்தோஷப்பட வேண்டாம் என்று அரசாங்கம் அறிவிக்கின்றது. ஆனால் இந்த வார்த்தையிலே கத்திர மாதத்தில் நமக்கு இந்த காரியத்தை கத்திர நமக்கு வாக்குத்தத்தமாக ஒரு தைரியத்தின் வசனமாய் கத்திர நமக்கு கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம் பேரிலே மகிழ்ச்சியா இருப்பதாக சொல்லுகிறார். இந்த ஏசாயா 65ஆம் அதிகாரத்தினுடைய அநேக வார்த்தைகள் 1000 வருட அரசாட்சி நாட்களிலே நிறைவேறப் போகின்றதான தீர்க்க தரிசனத்தின் வசனங்களாக இருக்கின்றது. இந்த வசனத்தின் வாக்குத்தத்த வசனத்தினுடைய அடுத்த வசனம் 20ஆம் வசனத்திலே 1000 வருட அரசாட்சியின் நாட்களில் தான் அற்ப ஆயுசுள்ளதான பாலகன் தன் நாட்கள் பூர்ணமாக கிழவன் உண்டாகிறார்கள் என்று வாசிக்கிறோம். වයස් නොපිරුණු මහල්ලෙක්වත් එතනින් තවත් තුරන් 100 வயது சென்று மரிக்கின்றவன் கூட வாலிபன் என்று எண்ணப்படுவான். අවුරුදු 100ක වයස රසිතනව පවා ඕපවා තරුණයෙක් වෙනුලබන. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இல்லாவிட்டால் புதிய எருசலேமாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார். 1000 வருட அரசாட்சியின் நாட்களில் எப்படி முழு பூமியும் தேவனாலே ஆளப்படுகின்றதோ அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார். ஒரு 1000 வருட அரசாட்சியுடைய அனுபவம் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்றதாக இருக்கின்றது. வேதத்திலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றதான காரியத்தை குறித்து படிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலும் ஆபகு 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பார்கள்? கர்த்தருடைய மகிழ்ச்சி எங்கே, என்ன அது எங்கே கிடைக்கும் என்ற பெரிய ஒரு சத்தியத்தை வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் இந்த வார்த்தையிலே கர்த்தர் மகிழ்வார், கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்பது நம்மை குறித்த அதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. கர்த்தருக்கு நாம் மகிழ்ச்சியாய் காணப்படுவது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கின்றது. நாங்கள் அவருடைய மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். அதான் சொல்றாருங்க, நாளை ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் நமக்குள்ள சந்தோஷப்படுகின்றார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தின் தேவனாக இருக்கிறார். சர்வ மகிழ்ச்சியும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சியான சீயோனில் வாசமாயிருக்கிறார்.
වහන්සේ වාසය කරනවා. அந்த மகிழ்ச்சியின் தேவனானவர் நமக்குள்ளே மகிழ விரும்புகிறார். ඒ ප්‍රීතිය දෙවියන් වහන්සේ අප තුළ ප්‍රීති වෙන්න කැමති වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේ සිටිනේ. இந்த காலை வேளையிலே ஒரு 3 வேத பகுதிகளுக்கூடாக நான் இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகிறேன். දර්ශන වේලාවේදී සුදුරෙලි පාඨයන් තුනක් රැගෙන මම ඔබට මේක විස්තර කරන්න කැමතියි. முதலாவதாக நம்முடைய சத்துருக்கள் எங்களை விட்டு விலகி போக வேண்டும். මනකොට අපගේ සතුරන් අපගේ නිවසේ ආයි. நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுகின்ற வேளையிலே අපගේ සතුරන් පරාජයටපත් වෙන විදිහ கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக, දෙවියන් අපතුල වාසය කරනවා. அவர் நம் நடுவிலே பெரியவராக, උන්වහන්සේ අපට උතුම් කරනවා. அவர் நம்மிலே மகிழ்கிறவராக இருக்கிறார். උන්වහන්සේ අපතුල ප්‍රීති වෙනවා. நீங்கள் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் படித்து பார்ப்பீர்களே ஆனால் සෙපනියා තුන්වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි 16 වෙනි පදයන් තව බලනවා. செப்பனியா 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் 17ஆம் வசனங்களிலே සෙපනියා තුන්වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි 16 වෙනි පදයන් තව බලන විට கர்த்தர் உன் ஆத்துமாவை அழித்து, உன் சத்துருக்களை விலக்கினார். சிறுவரின் ராஜாவே கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தர் நம் பேரிலே மகிழ்ந்து களி கூறுவாராம். ස්වාමීන් වහන්සේ අපතුල ප්‍රීති සන්තෝෂ වන්නේ කියලා කියා තිබෙනවා. எப்பொழுது சந்தோஷமா இருப்பார்? උන්වහන්සේ කොයි අවස්ථාවේදී අපතුල සන්තෝෂ அங்கே சத்துருக்கள் இல்லாமல் போகின்றதான வேளையிலே සතුරන් නැති වෙන අවස්ථාවේදී ஆக்கினைகள் எல்லாம் அகற்றப்பட்டு සීලෝ විදේශයන් පහකල சத்துருக்கள் எல்லாம் விலக்கப்பட்டு මේ සතුරන් පිටත එළුසේ கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருமேயானால் ශරදී ස්වාමීන් වහන්සේ නුඹ තුල සිටිනසේක කියලා කියා තිබෙනවා. நிச்சயமாக ஆண்டவர் அங்கே நம்மிலே மகிழ்ந்து களி கூறுகிறவராய் இருப்பார். එවැනි වාතාවරණයක් ඇතුළේදී විශ්වාසයෙන් උන්වහන්සේ අපතුල அவர் වෙනවා. அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார் என்று வாசிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ අපගේ තබා තිබෙනවා උන්වහන්සේ ප්‍රේමයෙන් කරුණුකගෙන නිශ්චල සිටයි කියලා කියා තිබෙනවා. ஆங்கில வேதாகமத்திலே ஆண்டவர் அன்பிலே இளைப்பாறுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ඉංග්‍රීසි පරිවර්තනයේ කියා තිබෙන්නේ ස්වාමීන් වහන්සේ ප්‍රේමයේ තුල නිවාඩු ගන්නවායි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සිටිනේ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමයේ දේව දරුවනි. கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அமைதியாய், எவ்வளவு சமாதானமாய், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இளைப்பாறுதலாய் காணப்பட வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපේ අපතුල වාසය කරනවා නම් අපේ ජීවිතය තුළ කොපමණ නිශ්චල භාවයක් විශ්‍රාමයක් නිවාඩුවක් දකින්න වේද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සිටිනේ. இதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். මේ සඳහා අපේ ජීවිතයන් තුළ විනිශ්චය පාවිය යුතුයි. மாத்திரமல்ல, சத்துருக்கள் எல்லாம் அங்கே தோற்கடிக்கப்பட வேண்டும், விலக்கப்பட வேண்டும். මනක් ඔය සතරන් සියලු දෙනා පිටතට එළවන ලැබේ. சத்துருவாகிய உலகமாக இருக்கலாம், සතුරා වන්නාව ලෝකයේ சத்துருவாகிய மாம்சமாக இருக்கலாம், සතුරා නැගති මාංශය වෙන சத்துருவாகிய பெருமையாக இருக்கலாம். සතුරා නැගති උදව්කම් වෙන ஏதெல்லாம் சத்துருக்களாய் தேவனுடைய காரியங்களுக்கு சத்துருக்களாய் காணப்படுகின்றதோ කොමන කොමන දේවල් දෙවනාසික දේවල් වලට දේව දකින්න පුළුවන්. அதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகுமே ஆனால், සියලු දේවදරුවගේ ජීවිතෙන් පාව යනවා. ஆக்கினைகள் எல்லாம் நீங்குமே ஆனால், සියලු විනිශ්චයන් පාව යනවා නම් நிச்சயமாக தேவன் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். නිස්කවශික දෙවනාස අපතේ වාසය කරනවා. வாசம் பண்ணுறது மாத்திரமல்ல, அவர் நம்மிலே சந்தோஷமாய் களி கூறுவாராம். වාසය කරන කොමනක් නොවේ උනාස අපතුල ප්‍රීති සන්තෝෂ உன் பேரிலே அவர் மகிழ்ந்திருப்பார் என்று வாசிக்கிறோம். ඔබ කෙරේ උනාස සන්තෝෂ වන්නේ කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උනාස සිටිනේ. நமக்கு தெரியும், கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலம் தேவை. අප දන්නවා ස්වාමීන් වහන්සේ තුල වාසය කරන දිවසේ සුද්ධ ස්ථානයක් අවශ්‍යයි. யாத்ராமம் 25ஆம் அதிகாரத்தோட 8ஆம் வசனத்துல அதை குறித்து படிக்கின்றோம். නික්මයාම 28 8 වෙනි පදයේ අපේ ගැන කියනවා. 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 5 8. அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். සුද්ධ ස්ථානයේ උනාස වාසය කරන්නේ. நம்முடைய ஜீவியம் சத்துருக்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலமாக மாற வேண்டும். මේ ජීවිතය සතරන් පරාජයටපත් වුණා වූ සුද්ධ ස්ථානයක් ලෙස මාරුයි. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மிலே மகிழ்ச்சியா இருப்பார். එවිට ස්වාමීන් වහන්සේ නිසික වශයෙන් අපතුල ප්‍රීති වෙනවා. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிக்கிறோம்? අපේ නිදිනෙත් මේ අධ්‍යක්ෂ தேவனுடைய நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டியது அவசியம். උනාසගේ අපත් වචන අපේ ජීවිත තුළ ඉෂ්ට වේ. நாங்கள் தான் நித்திய எருசலேமாக காணப்படுகின்றோம். සදාකාලික එක්සල වශයෙන් දකින්න බලන්න. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். නමනමයි වේවා. நான் கடைசியாக 3வது காரியத்தை கொஞ்சம் விளக்கமா நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். මේ කාරණාව මම විස්තරාත්මකව
කියන්න කැමතියි. அதனால இந்த காரியத்தை குறித்து நான் இவ்வளவு சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். ඒ නිසා මේ කාරණාව ගැන ලොකුවෙන් පවසන්න. இந்த விஷயத்தில் நான் கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. நீங்களும் கூட தியானித்து பாருங்கள். මේ කරුණ තුල ඔබනේ දැනගන්න බොහෝ දේවල් තිබෙනවා. ඔබ කොහොම මෙනෙහි කරලා බලන්න. ஆக்கினைகள் அகற்றப்பட வேண்டும். විනිශ්චයන් පහම යුතුයි. சத்துருக்கள் விலக்கப்பட வேண்டும். සතරන් ඉරලවි. கர்த்தர் நம் நடுவிலே வாசமா இருக்க வேண்டும். ස්වාමිනාස අපතේ වාසය அப்புறம் நம் பேரிலே மகிழ்ந்து களி கூறுகிறவராய் இருப்பார். ස්වාමිනාස අපතේ ප්‍රීති සන්තෝෂ වන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමිනාස ස්තුති වේවා. இரண்டாவதாக දෙවනුව 104 சங்கீதத்தினுடைய 31 வசனத்திலே 34 වෙනි ගීතාවලියේ 31 වෙනි පදය. நீ ஒரு ஆவியை அனுப்பும்போது அதை சிருஷ்டிக்க சொல்லும். 104 சங்கீதம் 31 வசனம். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளை மகிழ்ந்தார். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். 34 වෙනි ගීතාවලියේ 31 වෙනி පදය. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். ස්වාමිනාසගේ මහිමේ සදාකල් පවතිනවා. கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். ස්වාමිනාස ස්වකීය කර්මාන්ත කෙරේ සන්තෝෂ වනසේක. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමිනාස ස්තුති වේවා. இங்கே நாம் என்ன படிக்கின்றோம்? ඒසාවක් කියවන්නේ தேவன் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்கிறவராக இருக்கிறார். ස්වාමිනාස ස්වකීය කර්මාන්ත කෙරේ සන්තෝෂ වනසේක. வானம் பூமி யாவுமே அவருடைய கிரியை தான். ආසත් පොළවත් සියල්ලම උන්වහන්සේ ක්‍රියාවයි. சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் சிருஷ்டியராகிய தேவன் மூலமாக உண்டாக்கப்பட்டவைகள். මෞන ලැබව සියල්ලම නැතිව දෙවන් වාසය කඩපටිගෙන සාධන ලැබව දේවල්. ஆனா ஒரு சத்தியம் என்னவென்றால் මොකද සත්‍ය කුමක්ද? சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் அழிவுக்கு அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. මෞන ලැබව සියලු දේවල් විනාශ කරලා තබා තිබෙනවා. வானம் பூமி யாவுமே ஒளிந்து போகும். ආසත් පොළවත් කොහොම යනවා? அவருடைய கிரியைகள் எல்லாம் பூமியுடைய எல்லா கிரியைகளும் வெந்து உருகி போகும் என்று வேதம் சொல்லுகின்றது. සියලුම ක්‍රියාවන් කර්මාන්තයන් සියල්ලම දැවි දීවි යනවායි කියලා කියනවා. ஆனால் தேவனுடைய கிரியையாகிய மனிதன் ஒளிந்து போவதில்லை. වෙනස් ක්‍රියාවන් කර්මාන්තය වනවා මනුෂ්‍යයා ඒ ආකාර නැතිව යන්නේ නැහැ. அவனுடைய ஆத்துமா நித்தியமானது. ඔහුගේ ආත්මය සදා නිකයි. அந்த கிரியையானது நித்தியத்திலும் கூட அந்த கிரியையாகிய மனிதன் காணப்பட போகின்றான். ක්‍රියාව සදා කාලේ පවදකින් ලබන්න යනවා. ஆனால் நித்தியத்திலே அந்த மனிதன் தேவனுடைய கிரியாகிய மனிதன் கர்த்தரின் கிரியாகிய மனிதன் தேவனோடு கூட காணப்பட வேண்டுமே ஆனால் සදා කාලේදී මන අස්කර්මාන්ත උනාසදී ස්වකීය අස්කර්මාන්තේ වන්නව මනුෂ්‍ය උනාසය සමග දකින්න ලබන්න ඕනේ. அந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். මේ මනුෂ්‍ය තුළ දෙවනාස්ගේ ක්‍රියාවන් දකින්න ලැබෙනවා. நீங்கள் ஏசாயா 64 அதிகாரத்தினுடைய 8 வசனம் படிப்பீர்களே ஆனால் ඒසායා 64 පරිච්ඡේදය 8 වෙනි පදයේ அங்கே ஏசாயா சொல்லுகின்றான். ஏசாயா 64 அதிகாரத்தினுடைய 8 வசனம். ඒසායා 64 පොතේ 8 වෙනි පරිච්ඡේදය 8 වෙනි පදයේ இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கீழே. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதாவாக இருக்கிறீர். ස්වාමීන් වහන්සේ ඔබ අපේ පියාණෝය. நாங்கள் களிமண். අප මැටිය. பாருங்கள், நீர் எங்கள் பிதா என்று சொன்னால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපගේ පියාණන් අප උන්වහන්සේගේ දරුවන් විය යුතු නොවේද? ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ඒසානේ කුමක්ද? நீர் எங்களுடைய பிதா, ඔබ අපගේ පියාණෝය. நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம். අප ඔබ අපේ කර්මාන්ත වන්නා நீர் எங்களை உருவாக்குகிறவர். මැටි කියලා කියද්දී ඔබ වාසේ අප සාධනා කුඹ நாங்கள் அனைவரும் உடைய கரத்தினுடைய கிரியையாக இருக்கின்றோம். සියල්ල ඔබගේ අපේ කර්මාන්තය. இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்துடைய 29 வசனத்திலே இயேசு சொன்னார். ලාන් සුභාරංශ 8 පරිච්ඡේදය 29 පදයේ சாரி 39 வசனம். யோவான் 8:39. ලාන් සුභාරංශ 8 පරිච්ඡේදය 29 පදයේ அன்றைக்கு இந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ඒක ඒ කාලේදී යුදෙව්වන් සිංහලක් විසිතිය අප්‍රාම්ගේ දරුවන් අප්‍රාම්ගේ දරුවන් ஆபிரகாமுக்கு பிதான்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். අප්‍රා අපේ පියාණන් කියලා இயேசு என்ன சொல்லுகிறார்? මොකද සික්මත කියන්නේ நீங்கள் ஆபிரகாமுக்கு பிதாவா இருந்தால் උඹලා අප්‍රාම්ගේ දරුවෝ නම් நீங்க என்ன செய்வீர்கள்? උපවාද කරන්න ஆபிரகாமுடைய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். අප්‍රාම්ගේ ක්‍රියා කරන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய கருத்தின் கிரியையாக இருக்கிறோம். අපුන්නාසිය අස්තේ කර්මාන්තය. களிமண் என்று சொல்லுகின்ற வேளையிலே මැටි පිටක් කියන එක. நாங்கள் மண் என்று நினைவு கூற வேண்டும். අප දුමිල් බවට අප සිහිපත් කළේ. நாம் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். අප පහත්කම් නිසාද ලැබුවා. பூமியின் மண்ணில் இருந்து கர்த்தரை எடுத்து எங்களை தம்முடைய சாயலாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினவராக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ පොළවේ දුමිල්ලේ අප සාදරේ
දෙවනාසගේ ජීවනයේ උස්ම අප තුළ එළුසේක. அதனால நாங்கள் ஜீவாத்மாக்களாக மாறி இருக்கிறோம். නිසා අප ජීවන ප්‍රාණයක් සිටිනවා. அப்படியா நமக்குள்ள ஒரு பெரிதான தாழ்மை இருக்க வேண்டும். එසේනම් අප තුළ මධ්‍ය යටත්කම තිබිය යුතුයි. அதாவது தன்னை உருவாக்குகின்றதான குயவனுக்கு விரோதமாக களிமண் மேன்மை பாராட்ட முடியாதது போல තමාව සාධාරණ කුඹකාරය ඉදිරියේදී මැටි පිට පාරට්ටු කරන්න බැරි ආකාරයෙන් நம்மை உருவாக்குகின்ற தேவனுக்கு முன்பாக நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாது. අප සාධාරණ දෙවනාසගේ ඉදිරියේ කිසිසේත්ම අපට පාරට්ටු කර ගැනීමට නැහැ. நாம் அவருக்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். උන්වහන්සේ ඉදිරියේ අප අඩක් කරගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ සිටුවේවා. நாம் தேவன் எதிர்பார்க்கின்றதான தேவன் விரும்புகின்றதான அந்த தாழ்மை உள்ளவர்களாக களிமண்ணாய் நாம் காணப்படுகின்றோமா? උන්වහන්සේ බලාපොරොත්තු වන උන්වහන්සේ සාධන ලබන්නා වූ මැටි පිටක් වෙනකොට අපි ලබනවා. அப்படியான தேவன் தம்முடைய தமக்கேற்ற பாத்திரமாக நம்மை வரைந்து நம்மிலே மகிழ்கிறவராக இருப்பார். එසේනම් ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ ප්‍රේවණාව වාදිනාක් වශයෙන් අපව සාධකෙන් උන්වහන්සේ අප කෙරේ ප්‍රීති වෙනවා. அதாவது நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். අප අපව බාර කරගන්න. கர்த்தர் நம்மை உருவாக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். ස්වාමීන් වහන්සේ අපව සාධන කිරිස අපව බාර කිරීම අවශ්‍යයි. அப்பொழுதுதான் தேவன் தமக்கேற்ற ஒரு பாத்திரமாக நம்மளை வரைவார். එවිට තමයි ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ සුදුසු වාදිනාක් நாம்- නිසා අපව සාධන. நாங்கள் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியாக இருக்கிறோம். අප සියලු දෙනා උන්වහන්සේගේ හස්තේ කර්මාන්තෝෂ அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ පියාණෝයි. வேதத்திலே நாம் படிக்கிற பிரகாரமாய் සිදුලිල අපි කියවන්නක් நமக்குள்ளே சில காணப்படக்கூடாத கிரியைகள் அவைகள் காணப்படவே கூடாது. අප තුළ සමහර නොදැකිය යුතු ක්‍රියාවන් නොදැකිය යුතුමයි. கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகளை குறித்து படிக்கிறோம். ගලති පස්වෙනි පරිච්ඡේදය 19 පදයේ සිට මාංශික ක්‍රියාවන් ගැන අපි කියවනවා. அந்த கிரியைகள் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ඒ ක්‍රියාවන් අපි තුළ දකින්නවට නැහැ. 106 சங்கீதத்தினுடைய 35 வசனத்திலே 106 වෙනි ගීතාවලියේ 35 වෙනි පදයේ அங்கே ஜாதிகளுடைய கிரியைகளை குறித்து படிக்கின்றோம். ඒ ස්ථානයේ ජාතික ක්‍රියාවන් ගැන අපි කියවනවා. செப்பனியா 3:7 வசனத்திலே සෙපනිය 3:7 அங்கே கேடான கிரியைகளை குறித்து படிக்கின்றோம். ස්ථාන දර්ශ ක්‍රියාවන් ගැන කියවනවා. முதலாம் யோவான் 3:12 வசனத்திலே පළවෙනි යෝහන් 3 පරිච්ඡේදය 12 පදයේ அங்கே பொல்லாத கிரியைகளை குறித்து படிக்கின்றோம். ස්ථානයේ ජීවන අපේ ක්‍රියාවන් ගැන කියවනවා. எசேக்கியேல் 20:43 வசனத்திலே එසේකියල් 23 43 වෙනි පදයේ எசேக்கியேல் 20:43 வசனத்திலே එසේකියල් 23 20 அங்கே தீட்டுப்படுத்துகின்ற கிரியைகளை குறித்து படிக்கின்றோம். ඒ ස්ථානයේ පවිත්‍ර කරන ගන්නා ක්‍රියාවන් ගැන කියවනවා. ஜூதாவின் புத்தகத்தினுடைய 14-15 வசனங்களிலே දස් පාලලේ දස්සේ කියවනවා. ஜூதா 14-15 படிக்கிறோம். ජුදාස් 14 පාලලේ කියවනවා. அங்கே அவபக்தியான கிரியைகளை குறித்து படிக்கின்றோம். ස්ථානයේ අවබෝධ ක්‍රියාවන් ගැන කියවනවා. கொலோசியர் 1:21 කොලොස්සේ 1:21 துக்கிரிகளினால் மற்றவருக்கு சத்துருக்களாக மாறுவதை குறித்து படிக்கின்றோம். ක්‍රියාවන් සම්බන්ධ වෙන වෙනස් සතරන් බෝඩ් පරිවර්තන වෙන බෝඩ් කියවනවා. கர்த்தர்களுக்கு பிதா என்று சொல்லுகிறவர்கள் ස්වාමීන් වහන්සේගේ ඥානක පවසන්නාව அவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். නාසික ක්‍රියාවලියන් කළ යුතුයි. அன்பின் கிரியைகள், ප්‍රේමයෙන් ක්‍රියාවන් ஆதி கிரியைகள், පළමු ක්‍රියාවන් நாம் தேவனுடைய நற்கிரியைகள், දෙවනාසගේ ආපත් ක්‍රියාවන් விதமாக விசுவாசத்தின் கிரியைகள். ඇතිීමේ ක්‍රියාවන් ஆபிரகாமின் பிதா என்று சொல்லுகிறவர்கள் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது போல ආබ්‍රාම්ගේ දරුවන් කියලා කියනවා ආබ්‍රාම්ගේ ක්‍රියාවන් කරන්න ඕනේ කියලා. தேவனை பிதா என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். දෙවනාසේ ඥානක කියනවා දෙවනාසගේ ක්‍රියාවන් කරන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரின் கிரியையாக காணப்படுகின்றோமா? ප්‍රිය දේව දරුවනි අප දෙවනාසගේ හස්තේ කර්මාන්තෝෂින් දකින්න. தேவனின் கிரியைகள் நமக்குள்ளே காணப்படுகின்றதா? දෙවනාසගේ ක්‍රියාවන් අපිට දකින්න බලනවා. அப்படியானால் கர்த்தர்கள் பேரிலே சந்தோஷமா இருப்பார். එසේනම් දෙවනාසගේ අප කෙරේ ප්‍රීති වෙනවා. கர்த்தர் தம்முடைய கிரியைகளே மகிழ்வார். දෙවනාසගේ කර්මාන්තේ කෙරේ ප්‍රීති වෙනවා. நோவாவின் நாட்கள் என்ன நடந்தது? නවවිදා කාලේ උන්වහන්සේ தம்முடைய கிரியையாகிய மனிதனை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். තමන්ගේ ක්‍රියාවන් මනුෂ්‍යයන් සම්බන්ධව උන්වහන්සේ දුක්ුණා. கர்த்தராலே கர்த்தர் பூமியை அழித்து போட்டார். ඒ කනුබලකට දෙවනාසගේ පොළොව විනාශ කර දැමුවා. மனுஷனை கர்த்தர் அழித்தார். මනුෂ්‍යව උන්වහන්සේ විනාශ කළා. அவருக்கு அது மனஸ்தாபமா இருந்தது. උන්වහන්සේ දුකක් තිබුණා. அவருடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் காணப்பட்டது. ඔවුන්ගේ සිතේ කල්පනාව සියල්ල නිරන්තරයෙන්ම නපුරුව තිබුණා. அவருடைய கிரியைகளினாலே பூமியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ක්‍රියාව කනුබලගෙන ඔවුන්ව නාස්ති කරපු கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். දෙවනාසී සම්බන්ධයෙන් දැවුණා. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொன்னார். සාමුල් රජු බවට පත් වීම කනුබලගෙන මට මම දුක් වෙන්න කියලා උන්වහන්සේ පැවසුවා. அவன் எனக்கு கீழ்ப்படுகின்றான் இல்லை. ඔවුන් කීක කරවන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාසී සිතේවා. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் දෙවනාසී කීක කරන්නේ
கர்த்தர் ஒருபோதும் உங்களை சந்தோஷமா இருக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் மூறி நடக்கும் பொழுது கர்த்தர் மிகவும் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். நாம் நம்ம இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நாம் சந்தோஷப்படுத்துகின்றோமா, துக்கப்படுத்துகின்றோமா? அவருடைய கிரியையாகிய நம்மிடத்திலே காணப்படும் கிரியைகள் என்ன? நாங்கள் நற்கிரிகளை செய்யும்படியாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷர் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவை மையப்படுத்த வேண்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் நம்முடைய கிரியைகளை நாம் சரிப்படுத்த வேண்டும். நாம் கர்த்தரை உருவாக்கப்படுகின்ற அவருடைய கருத்தின் கிரியையாக மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களிலே மகிழ்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய மூன்றாவது விளக்கத்துக்கு நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 62 அதிகாரத்தினுடைய 5 வசனத்திலே, ஏசாயா 62 அதிகாரத்தினுடைய 5 வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். மணவாட்டியின் மேல் மணவாளன் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் பேரிலே மகிழ்ச்சியா இருப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் எருசலேமின் மேலே மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் கேட்கப்பட மாட்டாது. ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாரா? மணவாட்டியின் மேலே மணவாளன் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேலேயே அவர் மகிழ்ச்சியா இருப்பார். நம்முடைய ஆண்டவர்கள் மேலே ஒரு மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல, மகிழ்ச்சியா இருக்கிற மணவாளன் போல மகிழ்ச்சியா இருக்க விரும்புகின்றார். இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிற வெளிச்சம் என்ன? அங்கே இதிலே மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல வாசிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? மணவாட்டியா எங்கள் மேல் மணவாளனா தேவன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நாங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் பேரிலே அங்கே மகிழ்ச்சியா இருக்க விரும்புகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் அவருடைய மணவாட்டியாக நாம் காணப்படுகின்றோமா? மணவாட்டியினுடைய தகுதிகள் என்ன? மணவாட்டிக்குள்ளே காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? எப்படி அவர் தேவனுடைய பிள்ளை மணவாட்டியாக மாற முடியும்? மணவாட்டியினுடைய கடமைகள் என்ன? அவள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும்? வேதத்திலே மணவாட்டியை குறித்து நிழலாக பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விவரமாக சொல்லும்படியாக சமயமில்லை. ஆனால் சில வார்த்தைகளை நான் மேலோட்டமாக சொல்லுகின்றேன். இவைகள் சொல்லுகின்ற சத்தியங்கள் நமக்குள்ளே காணப்படுகின்றதா? நாங்கள் அதாவது மணவாட்டியாக காணப்பட வேண்டும். மணவாளனாய் இயேசுவின் பேரிலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நான் நேற்றைய நாள் மாலையிலே சொன்னது போல ஆவியானவர் மணவாட்டியமாக சேர்ந்து இயேசுவை வாரும் என்று அழைக்கின்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே ஆங்காங்கே அவர்கள் வேதனைப்பட்டு அல்லறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஏசாயா 62 அதிகாரத்தினுடைய 5 வசனத்திலே மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து படிக்கின்றோம்.
அடுத்த வசனத்திலே எருசலேமே ரா முழுவதும் பகல் முழுவதும் மௌனமாயிருந்த ஜாமக்காரர்களை நான் உடைய மதில்களின் மேலே கட்டளையிடுகின்றேன் என்று அவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனம் 62. எருசலேமே உன் மதில்களின் மேலே பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாட்களிலே மௌனமாயிராமல் நாங்கள் ஜாமக்காரரை போல ஜெபிக்கிறவர்களாக எருசலேமாக நாம் காணப்பட வேண்டும். நாங்கள் மணவாட்டியாக காணப்பட்டால் மணவாளனாகிய இயேசுவின் மேலே மகிழ்ச்சியா இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே தன்னுடைய புருஷனுக்கேற்ற மணவாட்டியை போல எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகின்றதாக படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் நம்முடைய புருஷனுக்கேற்ற மணவாட்டியாக மாற வேண்டும். நாங்கள் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். லேவியராமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்திலே லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நீங்கள் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களா? அவருக்கேற்ற மணவாட்டியாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படிப்பட்ட மணவாட்டியா இருக்கின்றோம்? அவருக்கேற்றவர்களா இருக்கிறோமா? நாம் இயேசுக்கேற்ற மணவாட்டியா? நாம் நமக்கேற்றவர்களாய், மனுஷனுக்கேற்றவர்களாய், இந்த உலகத்துக்கேற்றவர்களாய் காணப்படுவோமே, ஆனால் அவருக்கேற்றவர்களாய் காணப்பட முடியாது. நமக்கு ஒரு கவலை இருக்கலாம், அந்த கவலை கூட தேவனுக்கேற்ற கவலையா இருக்க வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கேற்ற துக்கம், மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் மனநிர்மலை உண்டாகும். நம்முடைய துக்கம் உலகத்துக்கு ஏற்ற கவலையா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் தேவனுக்கு ஏற்றதான காரியங்களுடையவர்களாய் காணப்படுவோம். அவர்கள் தான் மணவாட்டி. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கவலையா இருக்கலாம், நம்முடைய பரிசுத்தமாக இருக்கலாம், நம்முடைய சுபாவங்களாக இருக்கலாம், நம்முடைய ஜீவியமாக இருக்கலாம், எல்லாம் தேவனுக்கேற்றதாக இருக்க வேண்டும். தேவனுக்கேற்றதுதான் மணவாட்டி. அங்கே புருஷனுக்கேற்ற மணவாட்டியை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வர நான் கண்டேன். நீங்கள் உங்கள் வேதங்களை உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும். இது நான் சொல்லுகிறது மணவாட்டியை குறித்த ஒரு சில விஷயங்கள் தான். வேதத்துல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் மணவாட்டியை குறித்து வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலே மணவாளியே நீ லீபனோனில் இருந்து என்னோடு கூட வா என்று சொல்லி மணவாளன் அழைக்கின்றதை பார்க்கிறோம். மணவாட்டியா எங்களில தேவன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே, ஆனால் லீபனோனை விட்டு நாங்கள் வர வேண்டும். இந்த லீபனோன் என்றான வார்த்தைக்கு பல ஆவிக்குரிய விளக்கங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாகூமின் புஸ்தகம், நாகூம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிங்க. நாகூம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. லீபனோனுடைய செழிப்பு வாடி போகும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
இந்த வாடி போற செழிப்பை விட்டு போட்டு நீ என்னட்ட வா. මේ මැනවෙන්නා වූ සංස්කෘතික භාවය අත්තර මාවෙත දෙන්න. இதுதான் மணவாட்டியுடைய அனுபவம். මේ මනමාලික අත්දැකීම. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். වෙනසුසුතිය. கர்த்தர் நமக்கு வாடாத ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். වෙනසුම මැනවෙන්නා වූ කුරුමයක් අපොදිසකවත්. இந்த உலகத்தினுடைய ஜோடிப்புகள் யாவுமே வாடி போகும். මේ ලෝකෙ තිබෙන අවශ්‍යම සුසුකුත්තන් මැලවි යන්නේ. இந்த செழிப்புள்ள அல்லாவிட்டால் முன்னேறுகின்றதான நவீன உலகம் என்று சொல்லுகின்றோமே, இது ஒரு நாளைக்கு வாடி போகும். මේ සංස්කෘතිය තිබෙනා වූ මේ වර්තමාන ලෝකයේ විනාශයට පත් மணவாட்டி லீபனோனை பார்த்து கொண்டிருந்தாள். මනාලිය ලීබනෝන් දෙස බලමින් அதனால நாங்க சொல்லப்படுகிறது, நீ அதை விட்டு திரும்பி வா. ඒ සම්බන්ධව තමයි කියන්නේ ඒ අත්තර ඔබ ඇරියෙන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்களிலே கர்த்தர்கள் மேல் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக வாடி போகின்ற செழிப்பை விட்டு நாம் திரும்ப வேண்டியது அவசியம். ප්‍රේමණීය දේවදූතන් මේ දවසට සාමදාසක පිළිපදිසිත මැලවි යන්නා වූ සංස්කෘතික භාවයෙන් ඇරියම අවශ්‍යයි. நாங்கள் செழிப்பு வாடி போகின்ற செழிப்பை நாம் விட்டுவிட வேண்டும். මැලවි යන්නා වූ සංස්කෘතික භාවය පත්කර යුතුයි. நாங்கள் சாலமோனை குறித்து படிக்கின்றதான வேளையிலே සලමෝන් ගැන කියවන්නේ. அவன் என்ன செய்கின்றான்? මම කරන්නේ. அவன் லீபனோன் வனம் என்கின்ற மாளிகையை கட்டுகின்றான். ලීබනෝන් කියනවා වූ මාලිකාවක් ගොඩනගනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் அதை குறித்து படிக்கின்றோம். நாம் நமக்கென்று செழிப்புகளை அல்லாவிட்டால் பெயர் புகழை நாம் கட்டிக்கொள்ளக் கூடாது. லீபனோன் வாடி போகின்ற செழிப்புடையதாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை விட்டு நாம் திரும்ப வேண்டியது அவசியம். நமக்கு இந்த உலக சிந்தை, உலகத்தை நோக்கி பார்க்கின்றதான அனுபவங்கள் எல்லாம் காணப்பட்டால் நாங்கள் மணவாட்டி அல்ல. நீ லீபனோனில் இருந்து என்னோட கூட வாங்க மணவாளன் அழைக்கின்றார். வாடி போகின்ற செழிப்புகளை நாம் விட்டு விடுவோமா? அடுத்ததாக 9ஆம் வசனத்திலே, உன்னுடைய கண்களினாலே மணவாளியே என்னுடைய கண்ணினாலே நீ என்னை கவர்ந்து கொண்டாய் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய கண்ணினாலும் உன்னுடைய கழுத்தில் இருக்கின்றதான சரப்பணினால் என்னை கவர்ந்து கொண்டாய். நம்முடைய பார்வை கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகின்றதா இருக்க வேண்டும். நமக்கு ஒரு தூய கண்கள் தேவை. பரிசுத்தமான கண்கள் தேவை. நம்முடைய ஆண்டவரை போல தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்கள் நமக்கு வேண்டும். ஏசாயா 33ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றது போல பொல்லாதவைகளை காணாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்களை நாம் மூட வேண்டும். ஏசாயா 33:15 படிக்கின்றோம். பொல்லாப்பை காணக்கூடாது நம்முடைய கண்கள். நம்முடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த கண்களாக இருக்க வேண்டும். அதாவது கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபாவி உள்ளவர்களாய், அழிந்துபுற தேசத்துக்காய் புலம்புகிறவர்களாய், ஒரு மணவாட்டியினுடைய கண் நேசரை கவர வேண்டும். விண்ணப்பட்ட 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என்னுடைய மணவாளி என்று சொல்லுகிறார். திராட்சரசத்தை பார்த்து உன்னுடைய நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. இது என்னத்தை காண்பிக்கின்றது? மணவாட்டியாக எங்கள் மேல் தேவன் மகிழ்ச்சியா இருக்கும்படியா தேவன் பேரில் எங்களுக்கு இருக்கிற அன்பானது ஒரு மெய்யான அன்பா இருக்க வேண்டும். அது உண்மையான அன்பா இருக்க வேண்டும். முழு இதயத்தோடு நேசிக்கிற அன்பா இருக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம் நேசிக்கிற அன்பா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலதான் மணவாளியனுடைய நேசம் அவள் இன்பம் என்று சொல்லுகிறார். அதனுடைய 11ஆம் வசனத்திலே
என் மனவாட்டி என்னுடைய உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகின்றது. මගේ මනමාලිය නුඹේ තොල්වලින් නීවද මෙන් පැණි වැగిදී. இது என்னத்தை காண்பிக்கிறது? මොකද වෙන්නේ? மனவாட்டி என்று அழைக்கப்படுகின்றதான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். මනමාලිය කියනවා දේව දරුවන්ගේ වචන මුඛයේ වචන කරුණාවෙන් ඉස්තරිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். වෙනවාසිත වේවා. உலகத்துல சொல்லுவாங்க, ලෝකයේ පවසනවා கல்லடிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லடிச்சா அது உயிரை கொல்லும். ගල් ගසනවා නම් ජීවිතයක් නසා ගන්නවා. கல்லுகளினால உயிரை கொல்லுவாங்க. ගල් ගසමින් ජීවන ප්‍රාණයක් නසා ஸ்தேவான கல்லடிச்சாங்க அவனை கொல்லும்படியா, கல்லடிச்சு உயிரை கொன்றாங்க. ස්ටේපන්ට ගල් ගසව ඕව මරා දමනවා. ஆனா சொற்கள் உயிரோட கொள்ளுமா. නුඹත් වචනයෙන් දෙන්නා පාර ජීවිතුන් අතර මරනවා. ஆகையினால் நம்முடைய சொற்கள், மனவாட்டியுடைய வாயிலிருந்து பிறக்கிற சொற்கள் சுத்த சொற்களாக இருக்க வேண்டும். ඒ නිසා මනමාලියේ මුඛයෙන් ප්‍රමණයනා වචන පිරිසිදු වචන நம்முடைய வார்த்தைகள் அங்கே தேனாக காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். අපගේ වචන මේ වදෙන් දකිත දීති. அதாவது தேவனுடைய வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தான் வேதம் தேன் என்று சொல்லுகின்றது. මේ පැණි වගේ පිළිසිදු කියන එසේනම් දෙවනාසික அது වචනේ දෙවනාසික වචනේට තමයි මේ පැණි කියලා කියන්නේ. கர்த்தருடைய வார்த்தைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகின்ற தெளி தேனிலும் மதுரம் உள்ளது என்று வாசிக்கிறோம். දෙවනාසිකේ වචනේ මේ වදවලටත් මේ පැණි වලටත් වඩා මීදී කියලා අපි කියනවා. வருகைக்கு போகின்றதான மனவாட்டியாய் மாறுகின்றதான அல்லது அவர் சந்தோஷமா இருக்க விரும்புகிற அதனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் தேனாய் காணப்பட வேண்டும். දෙවනාසිකේ වඩ යන්නෝනේ කියලා කැමති වෙනවා. දෙවනාසිකේ මනමාලියේ වශයෙන් සිටිනෝනේ කියලා කැමති වෙනවා. දේව දරුවන්ගේ වචනේ මේ පැණිවෙන් මාරුවේ. இன்னும் ஓரிரு காரியங்கள் நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கின்றேன். වචනයක් දෙකක් මම කියලා. இந்த உன்னதப்பாட்டு 4ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே මේ සලමොන්ගේ ගීතිකාවේ අතරේ 12 වෙනි மனவாட்டி ஒரு அணைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாள். මනමාලිය වටකරන ලද උයනක් වෙන්නේ. மறைவு கட்டப்பட்டவன் நிலூற்றாய் காணப்படுகிறாள். අසතිබෙන ලිඳක් முத்திரிக்கப்பட்டதான கிணறாய் இருக்கிறாள். මුද්‍රා කර තිබෙනා වූ උල්පතක් ஒரு மறைவு. අසතිබෙනවා දැක්කේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසික සිටි වේවා. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட දේව දරුවන් වන්නා අප நாம் கர்த்தருக்குள்ளே, ස්වාමීන් වහන්සේ කිව්ල அபிஷேகத்துக்குள்ளே, ආලේපෙ கிருபைக்குள்ளே நாம் மறைந்து கொள்ள வேண்டும். සංගවිසිතේ වේ. நான் அல்ல என்ற அறிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். මානවී කියනවා ප්‍රකාශනයක් අපිට තිබේ. அதனாலதான் ஜோவேல் 2:14 படிக்கின்றோம். මිසයිවල් දෙකේ 16 කියනවා. ஜோவேல் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது. මේ දෙකේ 16 மணவாட்டி தன்னுடைய மறைவை விட்டு புறப்பட கடவுள். මනමාලිය සමාගේ මේ පිටත් වෙනවා. மணவாட்டிக்கு ஒரு மறைவு இருக்கிறது. මනමාලියට රාශි ස්ථානයක් තිබේ. மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவாளாக. මනමාලිය සමාගේ රාශි ස්ථානයේ நாம் கர்த்தருக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். සාමනාසිතල සංගවිසිතේ நீங்கள் மறைத்தீர்கள், ඔබ ගන්නවා. உங்கள் ஜீவன் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ඔබේ ජීවිතේ සාමනාසිතල ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுகின்ற வேளையிலே ජීවනයේ විශ්වාසී ප්‍රකාශන நீங்கள் வெளிப்பட வேண்டும். ඔබ ප්‍රකාශන மறைந்திருக்கிறவர்கள் தான் மணவாட்டி. සංගවිසිතනව අතර මන அபிஷேகத்துக்குள்ள மறைய வேண்டும். ආලේපිතල கிருபைக்குள்ள மறைய வேண்டும். කරුණාවල සංගවි நாம் தேவனுக்குள்ளே மறைய வேண்டும். අප දෙවනාසිතල கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. විශ්වාසී ජීවිතය கண்மலை வெடிப்பினுடைய மறைவிலே சிகரங்களே தங்குகின்றவருடைய புறாவை என்று அவர் அழைக்கிறார். පර්වත නිවරවල සංගවිසිතනව මාර්ග පරම්පරාවේ කියලා උනා සමග கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසිත සිටිනේ. இந்த மணவாட்டி மேல் தான் மணவாளன் மகிழ்ச்சியா இருப்பார். මේ මනමාලිය කියලා මනමාලිය අපේ සිටිනේ. கர்த்தர் மேல் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக සාමනාසප පිළිපෙති இந்த மறைவு என்கின்ற மணவாட்டியுடைய அனுபவம் நமக்கு தேவை. මේ වසන ගෝ සංගවීම ප්‍රවශ්‍ය තිබෙනවා. மாத்திரமல்ல, මොනක් எரேமியா 2ஆம் அதிகாரத்துடைய 32ஆம் வசனத்திலே, எரேமியா 2:32 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மணவாட்டி ஆடைகளை மறப்பாளோ? මනමාලිය තමන්ගේ වස්ත්‍රය නමත කරන්නේ. ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடைகளை மறக்க மாட்டார். මනමාලියක් තමන්ගේ වස්ත්‍රය නමත කරන්නේ. தன்னுடைய ஆபரணங்களை மறக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ ආභරණ නමත කරන්නේ නැහැ. இது என்னத்தை காண்பிக்கின்றது? ஆடை என்பது, வஸ்திரம் என்பது நம்முடைய சுபாவங்களை காட்டுகின்றது. වස්ත්‍රය කියන එක අපගේ ස්වභාවයෙන් වෙනස්. நம்முடைய சுபாவங்கள் தான் நமக்கு மகிமையா இருக்கிறது. අපගේ ස්වභාවයෙන් අපිට තේජසක් තිබෙනවා. நம்முடைய சுபாவங்களை நம்ம மாற்ற வேண்டியது அவசியம். අපගේ ස්වභාවයෙන් අප වෙනස් කරගන්න. நம்முடைய சுபாவங்கள் தேவனுக்கேற்ற சுபாவங்களாய் மாற வேண்டும். අපගේ ස්වභාවයෙන් දෙවනාසිත ආදාළ ස්වභාවයෙන් சுத்தமான வஸ்திரமாய் இருக்கின்றது போல වස්ත්‍රයක් කොට பரிசுத்தமான சுபாவங்களாய் மாற வேண்டியது அவசியம். ස්වභාවයක් ලෙස මාර්ගය இதனால் மறக்க கூடாது. අමතක කරන්නේ. மணவாட்டி ஒரு சாதாரண உடையிலே போக மாட்டார். මනමාලිය සම්මාන වස්ත්‍රයක් අඳගෙන යන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் கட்டளையில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் சரிப்பட வேண்டியது அவசியம். අපගේ ස්වභාවයෙන් ආදිදස්සාව அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே නිසා
ஆட்டுக்குட்டியான 21:9 ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய திவ்ய சுபாவங்கள், அவருடைய தாழ்மை, அவருடைய இரக்கம், அவருடைய பொறுமை, அவருடைய பரிசுத்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியாக நாங்கள் மாற வேண்டும். கடைசியா ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே மணவாட்டி என்ன செய்கிறார்? ஆவியானவரோடு சேர்ந்து வாரும் இயேசு என்று அழைக்கிறார். யார் இயேசுவை வாரும் என்று அழைக்க முடியும்? ஆயத்தம் உள்ளவர்கள், பரிபூரண சித்தம் செய்தவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். விதமாக நாம் மணவாட்டியாக மாறின கடைசி நாட்களிலே நாம் இயேசுவை வாரும் என்று அழைக்கிறவர்களுக்கு நாங்கள் வர வேண்டும். இந்த அருமையான வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுத்த ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை வாரும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேகமாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் கூட அவ்விதமாக சொல்லுவோமா? மணவாட்டியாக மாற நாங்கள் வாஞ்சிப்போமா? இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படுகின்றதா? நம்முடைய பார்வை, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி காணப்படுகின்றது? நாங்கள் மறைவிலே காணப்படுகின்ற மணவாட்டியா? நம்முடைய சுபாவங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஆடைகளை நாங்கள் மறக்காது இருக்கின்றோமா? நாங்கள் புருஷனுக்கேற்ற மணவாட்டியாக இருக்கின்றோமா? மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல கர்த்தர் எங்கள் பேரிலே மகிழ்ச்சியா இருக்க விரும்புகின்றார் என்று ஏசாயா சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும், நாங்கள் மணவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். லீபனோனை விடுவோமாக, இயேசுவோடு கூட நம்ம செல்லுவோமாக. லீபனோன் வாடி போகும் செழிப்புள்ளதா இருக்கிறது. ஒரு வாழாத செழிப்பை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு வாழாத சுதந்திரத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அழியாத ஒழியாத சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நான் ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவினுடைய மணவாட்டியாக இரண்டை மாற்ற மாட்டவரே, அவருடைய கிரிகள் நமக்குள்ளே காணப்பட்டிருக்கும், சத்துருக்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் நம் நடுவில் பெரியவராக இருக்க விரும்புகிறார். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயன்ம நாளியே என்பார நாளிலே, வாயன்ம நாளியே என்பார நாளிலே, செல்லுவேன் நானுமே, செல்லுவேன் நானுமே. மணவரை தானதிலே மறைக்கீடு வாழவளே, மன்னன் அழைக்கும் தொடியோடே. மணவரை தானதிலே மறைக்கீடு வாழவளே, மன்னன் அழைக்கும் தொடியோடே. மிக மாண்புடன் வாழு வாழவளே, மிக மாண்புடன் வாழு வாழவளே. வாயன்ம நாளியே என்பார நாளிலே, வாயன்ம நாளியே என்பார நாளிலே, செல்லுவே நானுமே, செல்லுவே நானுமே. மணவரை தானதிலே மறைக்கீடு வாழவளே, மன்னன் அழைக்கும் தொடியோடே. மணவரை தானதிலே மறைக்கீடு வாழவளே, மன்னன் அழைக்கும் தொடியோடே. மிக மாண்புடன் வாழு வாழவளே, மிக மாண்புடன் வாழு வாழவளே. வாயன்ம நாளியே என்பார
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷதபான பக்கத்துரபான மங்கதன நிகதன மங்கதன ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் பேரில் இத்தவன் மகிழ்ச்சியா இருக்க உங்களிடத்தில் பேர் விரும்புகின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மீகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் தம்முடைய அன்பில் நமக்குள்ளே இளைப்பாற வேண்டும். நாம் அவருடைய கிரிகளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் களிமண்ணாக இருக்கிறேன், என்னுடைய பிதாவாக இருக்கிறேன், உருவாக்கும் என்று கேட்க வேண்டும். அவருடைய மனவாட்டியினுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். நாங்கள் அவருக்கேற்ற மனவாட்டியாக மாற வேண்டும். இவன் நம்முடைய துக்கம் கூட அவருக்கேற்ற துக்கமா இருக்க வேண்டும். நாம் அல்லாமல் வேறே காரியங்களுக்கு துக்கப்படுவோமே, ஆனால் நம்முடைய மனவாட்டியாக மாற முடியாது. நாங்கள் அவருக்கேற்ற மனவாட்டியாக மாற வேண்டும். லீபனோனை நாம் விட வேண்டும். லீபனோன் வாடி போகும் செழிப்புள்ளதா இருக்கிறது. லீபனோனுடைய செழிப்பு வாடி போகும் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்றைக்கு இந்த உலகம் வாடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ நஷ்டங்கள், சேதங்கள் இந்த உலகத்துக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சிநேகிக்கின்ற விரும்புகின்ற உலகம் நிலையானது அல்ல, செழிப்புள்ளது அல்ல. இந்த உலகம் வாக்கு பண்ணுகின்ற எல்லா செழிப்புகளும் நிச்சயமாக வாடி போகும். எல்லாம் வேதனை உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் வாடாத செழிப்புள்ளதான ஒரு ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு கூட நாங்கள் வருவோமாக, லீவனோடு விட்டு அவரோடு நாங்கள் திரும்புவோமாக, மனவாட்டியாக திரும்புவோமாக. நம்முடைய கண்களினாலே நம்முடைய கண்கள் சுத்தமான கண்களாக மாறட்டும். கண்ணீர் நிறைந்த கண்களாய் மாறட்டும். இரவும் பகலும் ஜாமக்காரராக நம்ம விழித்திருக்க தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய வாயிலே கர்த்தரின் வார்த்தைகள் காணப்படட்டும். தேவன் ஒழுகட்டுக்கும். வீண் வார்த்தைகள் வேண்டாம். இவருக்கு பிரியமான காரியங்கள் வேண்டாம். அடைக்கப்பட்டதான மறைவில் நாம் காணப்படுவோமாக. கர்த்தருக்குள்ளே மறைந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்போம். அபிஷேகத்துக்குள் மறைந்து கொள்வோம். கிருபைக்குள்ளே மறைந்து கொள்வோம். நம்முடைய இயேசு வரப்போகிறார். சுபாவங்களை கட்டி எழுப்புவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியாக மாறுவோம். ஆமென். இயேசுவை வாரும் என்று அழைப்போம். ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஆவியாத்மா சிரமம் ஒப்பு கொடுத்து நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கனமகிமை துதி எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கின்ற அருமையான இயேசுவே, நாங்கள் துதிக்கின்றோம் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், போதுமானவர். உங்களுடைய கருணையின் கரம் இதுவரைக்குமா எங்களை தாங்கி பலப்படுத்தி காத்து வந்ததான எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். தேசம் எல்லாம் அடைபட்டு போயிருக்கிறது ஆண்டவரே. ஜனங்கள் பயத்தால் நிரம்பி போயிருக்கிறார்கள். மரண பயம் உள்ளவர்களாக நாட்களை கழிக்கிறார்கள். கர்த்தாவே, நீராண்டு எங்களுக்கு தந்திருக்கின்றதான ஜீவன் உள்ள நம்பிக்கைக்காக, பயமற்றதான ஒரு வாழ்க்கைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் தாகத்தோடு உள்ள சமூகத்துக்கு வந்தோம். நீங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக துதிக்கிறோம். ஏழைகளாக எங்களுக்கு ஆண்டவர் நீரமல்களுக்கு வேறு யாரும் இல்லை சுவாமி. நாங்கள் நம்முடைய ஆதியிலே எளிமை உள்ளவர்களாய் ஆண்டவரே, நீரலமங்களுக்கு யாரும் இல்லை. நம்முடைய கிருபையை நம்பி, உங்களுடைய அபிஷேகத்தை நம்பி, உங்களுடைய வார்த்தைகளை நம்பி, உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் விசாரிக்கிற தேவன், உங்களை போஷிக்கிற தேவன் ஆண்டவர், உங்களை நடத்துகிற தேவன், அவர்கள் திறந்து கொண்டு தங்கும்படியாக உதவி செய்யறான தேவன் சுவாமி. கூட்டிச்சேர்த்த நம்முடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக துதிக்கிறோம். நாங்கள் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பது மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கும்படியாக விரும்புகின்றேன்.
எல்லா ஆக்கினைகளும் அகற்றப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே, சத்துருக்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு கர்த்தாவே, நீர் நம்முடைய நடுவிலே பெரியவராய் ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவராய் கர்த்தாவே, ஆண்டவருடைய அன்பிலே நீர் அமர்ந்திருக்க விரும்புகிறீர்கள் சுவாமி. அதற்கேற்ற ஒரு வாசஸ்தலம் காணப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். மாத்திரமல்ல கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் சுவாமி ஆண்டவரே நீரங்களுக்குள்ளே மகிழும்படியாக நாங்கள் உம்முடைய கிரியைகளை செய்கின்றவராக, உம்மாலை உருவாக்கப்படுகின்ற கரத்தின் கிரியையாக ஒரு களிமண்ணை போலவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு ஏசாயா மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல நீரங்கள் மேல் மகிழ்ச்சியாக விரும்புவதாக அவன் சொல்லியிருந்தான் சுவாமி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அழைப்போ நம்முடைய தெரிந்து கொள்ளுதலோ நாங்கள் உங்களுடைய மணவாட்டியாகவே அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு சிலாக்கியமா இருக்கிறது கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அந்த மணவாட்டியுடைய தகுதிகள் குணாதிசயங்கள் நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டு உருவாக்கப்பட்டு நீர் மைமையை வெளிப்படும் முகத்தை காணும்படி அந்த நாளுக்கு யாவரை மாய்த்தமாக்க தகுதியாக்கும் ஆசீர்வாதையும் ஆண்டவரே உடைய கிருபையினால மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். தேசத்துக்காக வேண்டுகின்றோம். தேசத்தில் உண்டாயிருக்கிற கொள்ளைகளை அகற்றும்படியாய் விடுதலையாக்கும்படியாய் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் ஆண்டவனுக்கு பார்க்கிறார்களோ ஜெபத்துக்காக வேண்டுகிறார்களோ கர்த்தாவே, கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும், ஜீவங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியர்கள் குணமாகும்படியாக எல்லா ஆண்டவரையும் மாந்திரிக வல்லமைகள் அளிக்கப்படும்படியாக கர்த்தாவே, அந்தகாரத்தின் கிரியெல்லாம் ஒளிந்து போகும்படியாக சானோடு நாம் உயர்த்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து மூத்தங்களை தகுதியாகும் ஆசீர்வதியும் இயேசு நமக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும் காவலும் இயேசுவின் வருகை நாள் வரைக்கும் யாவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.